விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிர்லோஸ்கர் மெகா T15 பவர் டில்லரில் நார்மலாக வர ரொட்டேட்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ரொட்டேட்டர் பார்த்திங்கன்னா பெரிய டிராக்டரில் இருக்கிற ரொட்டேட்டருங்க. பவர் டில்லரில் இருக்கிற ரொட்டேட்டர் சாப்பிட்டு ஃபுல்லாக கழட்டிட்டு புது ரொட்டேட்டர் பிளேடு நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 செட்டு பிளேடு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு செட்லேயும் பார்த்திங்கன்னா 4 கத்தி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 பிளேடு இருக்குங்க. நார்மலாக வர ரொட்டேட்டர்லலாம் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் பிளேடு கொக்கி மாதிரி பிளேடு வருங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல் டைப்பில் இருக்கும். நீங்கள் பெரிய டிராக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரிய டிராக்டரில் எப்படி இருக்குது அதேமாரி தாங்க சாஃப்ட் ஃபுல்லாக அந்த எல் டைப்பில் பிளேடு கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே போட்டிருக்கு. இது எங்கே ரெடி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தாங்க ஒரு லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் இன்னும் இதை செட் பண்ணி ஓட்டி பார்க்கல, இப்போ தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஓட்டி பார்த்து இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் யாராவது இது மாதிரி ரொட்டேட்டர் சேஞ்ச் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இதனுடைய யூசேஜ் எப்படி இருக்குது, இது எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற சாஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.